கூகுளை பொறுத்த வரலுங்க உங்களோட ஒரே ஒரு லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய வேலைகள் செய்யலாம். இப்போது இந்த ஜிமெயில் அனுப்புறது, இந்த ஜிமெயிலுக்குள்ளேயே இருக்கிற சேட் யூஸ் பண்ணிக்கிறது, அல்லது உங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது சப்போஸ் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோ இமீடியட்டாக ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஃபோட்டோஸில் போய் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் செட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, கூகுள் டிரைவில் போயிட்டு நீங்கள் நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம், அதில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி 47 டைப் ஆஃப் டேட்டாஸ் வந்து கூகுளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த 47 டைப் ஆஃப் டேட்டாஸும் ஒரே டைமில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா கூகுள் பாருங்கள், அதுக்கு கூட ஒரு அருமையான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கூகுள் டேக் அவுட் அப்படின்ட்டு. இந்த கூகுள் டேக் அவுட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 47 டைப் ஆஃப் டேட்டாஸும் ஜிப் ஃபார்மேட்டில் மொத்தமாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்கள் சிஸ்டம் வந்து டபக்குன்னு வந்துடும். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் டேக் அவுட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய டெக்னிக்கல் இஷ்யூ நடந்ததுங்க. ஒரு கூகுள் யூசர் அவரோட டேட்டாஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுறதுக்காக கூகுள் டேக் அவுட்டில் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாரு. ஜிப் ஃபார்மேட்டில் அவரோட டேட்டாஸ் எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவரோட ஃபோட்டோஸ், அவரோட வீடியோஸ், அவரோட டேட்டாஸ் எல்லாமே இருக்குதுங்க. கூடவே வேற யாரோ ஒருத்தரோட டேட்டாஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதாவது இந்த கடையில் வந்து 2 பொருள் வாங்கினீங்கன்னா ஒரு பொருள் ஃப்ரீ கொடுக்குற மாதிரி கூகுள் வந்து நம்மளோட டேட்டாஸ்லாம் டவுன்லோட் பண்ணால் வேற யாரோ ஒருத்தரோட டேட்டாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க போல் இருக்குது அப்படின்னு இந்த மனுஷன் ஃபர்ஸ்ட்டு சிரிச்சுட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் திடீர்னு ஒரு தலையில் டுபக்குன்னு ஒரு பல்ப் எரியிற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. மற்றவங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், டேட்டாஸ் நம்மக்கிட்ட வர்ற மாதிரியே நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், டேட்டாஸ் எல்லாம் வேற யாருக்கோ போயிருக்குமோ அப்படின்னு ஷாக் ஆகிட்டார். உடனே கூகுளுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கிறார். கூகுள் சப்போர்ட்டும் இவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சாரிங்க, இது வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, இப்போ தான் நடந்தது இந்த மாதிரி, நாங்கள் இமீடியட்டாக அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொன்னோன்னா அந்த மனுஷன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். கூகுள் டேக் அவுட்டில் இனிமேல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராதுன்னு கூகுள் சொல்லியிருக்காங்க. பட் அதை எந்த அளவுக்கு நம்மளால் நம்ப முடியும்? நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ், உங்களோட பர்சனல் வீடியோஸ், அதாவது வேற யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் அல்லது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து அது வேற யார் கைக்காவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதனால கூகுளில் மட்டும் இல்லைங்க, வேற எந்த ஒரு ஆன்லைன் சர்வீஸ்லையோ உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ், பர்சனல் வீடியோஸ் வேற யாருமே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அல்லது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டேட்டாஸ் எதையுமே நீங்கள் தயவு செய்து அப்லோட் பண்ணாதீங்க. இல்லையா, நான் தான் அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பயங்கரமான பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சிருக்கேன், ரொம்ப செக்யூரான பாஸ்வேர்டு தானே போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கூட எவ்வளவு செக்யூரான பாஸ்வேர்டாக இருந்தாலும் அதை வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி அதை உடைச்சி உங்களோட டேட்டாஸை டவுன்லோட் பண்ணி அதை தவறான இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது ஆனால் கூட அது மற்றவங்க கைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தப்பானவங்க கைக்கு போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் எந்த டேட்டாஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப சேஃபாக இருங்க.